அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யுத்த நிறுத்தத்திற்கு பின்பு காசாவில் நடந்து வரும் சில நிகழ்வுகளையும் போர் சூழலையும் பற்றித்தான் இங்கு நாம் இன்று பார்க்க போகின்றோம். ரஃபா எல்லை திறப்பும் அதனூடாக காசாவிற்குள் நுழையும் காசா மக்களினுடைய நிலையும் துயரம் மிக்கதாகவே இருக்கின்றது. காசாவிற்குள் திரும்பிய ஒரு பெண் பயணியும் அவருடைய தாயாரும் எதிர்கொண்ட சில கசப்பான நிகழ்வுகளை பற்றித்தான் இந்த பெண் இங்கு விமர்சித்து கொண்டிருக்கின்றார். அந்த பெண்ணும் அவருடைய தாயாரும் வெளிநாட்டிலிருந்து 11 மாதங்கள் மருத்துவ சிகிச்சை பெற்ற பின்பு காசாவுக்குள் திரும்ப அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் அவர்களின் வீடு திரும்பும் பயணம் சாதாரணமாக இல்லை. அது துன்பம், பயம் மற்றும் அவமானங்களால் நிறைந்ததாக இருந்தது. எங்களிடமிருந்து உணவு, தண்ணீர், தனிப்பட்ட பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார்கள். ஒரே ஒரு பையை மட்டுமே எங்களிடம் விட்டார்கள் என்று அந்த பெண் தெரிவிக்கின்றார். முதலில் அவரது தாயார் அழைக்கப்பட்டார். பின்னர் அந்த பெண்ணும் அழைக்கப்பட்டார். அவருக்கு கண் கட்டப்பட்டு பல மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. நீ ஏன் காசாவுக்குள் செல்ல விரும்புகின்றாய் என்று கேட்டிருக்கின்றார்கள். என் குழந்தைகளை பார்க்க என் வீட்டிற்கு திரும்ப வேண்டும் என்றேன் என்று அவர் கூறியிருக்கின்றார். இந்நிலையில் ரஃபா எல்லை திறக்கப்பட்டிருப்பது மனிதாபிமான அமைப்புகளுக்கு ஒரு சிறிய நம்பிக்கையை அளித்திருந்தாலும் இதன் மூலம் குடும்பங்கள் மீண்டும் ஒன்றிணைவதற்கும் அவசர மருத்துவ சிகிச்சைக்கு வழி திறப்பதற்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர்கள் நம்புகின்றனர். ஆனால் உண்மையில் இந்த எல்லை திறப்பு மிகவும் மெதுவாக நடைபெறுகின்றது. இன்னும் எண்ணற்ற மக்கள் காசாவிற்கு வெளியே சிக்கியுள்ளனர். நீண்ட கால காத்திருப்பு, கடும் பாதுகாப்பு சோதனைகள், எப்போது அனுமதி கிடைக்கும் என்ற உறுதியற்ற நிலை, இதுதான் அவர்களின் தினசரி வாழ்க்கையாக மாறியுள்ளது. பல மாதங்கள் போர் சூழலில் கழித்த பின் வீடு திரும்பும் பயணம் மிகவும் நீளமானதாகவும் மனதளவில் சோர்வூட்டுவதாகவும் இருக்கின்றது. காத்திருப்பு, பயம், பதட்டம் அனைத்தும் கலந்த ஒரு நிலையில்தான் அவர்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கின்றது. வீடு திரும்ப அனுமதி பெற்ற சிலருக்கே கூட வீடு திரும்புவது தூரம் காரணமாக மட்டுமல்ல, இஸ்ரேலின் பாதுகாப்பு அனுமதி கிடைக்குமா இல்லையா என்ற கேள்வியில்தான் அவர்களின் எதிர்காலம் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. வீடு திரும்புவது இன்று ஒரு உரிமை அல்ல, அது ஒரு அனுமதி மட்டுமே. அத்தோடு காசாவில் குறிப்பாக வைத்தியசாலைகளில் நிலவி வரும் பற்றாக்குறைகள் சம்பந்தமான சில செய்திகளை காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்றது. காசாவினுடைய சுகாதார அமைப்பு முற்றிலும் சிதைந்த நிலையில் நோயாளிகள் மரணத்தின் வாசலில் இருப்பதாக சுகாதார அமைச்சு அறிவித்திருக்கின்றது. காசா முழுவதும் தொடர்ச்சியாக நடைபெற்ற தாக்குதல்களால் அங்கு சுகாதார அமைப்பு முற்றிலும் சிதைந்துள்ளது. போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பிறகும் அந்த அமைப்பு மீண்டும் செயல்பட அனுமதிக்கப்படவில்லை என்று மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். தற்பொழுது இஸ்ரேல் அனுமதித்திருக்கும் சில நோயாளிகளின் மருத்துவ வெளியேற்றம் போதுமானதல்ல என்றும் காசாவுக்குள்ளேயே சுகாதார அமைப்பை மீண்டும் கட்டியெழுப்புவதுதான் முக்கியம் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். காசாவில் உள்ள 11,000 புற்றுநோயாளிகளில் வெறும் 4,000 பேருக்கே மருத்துவ வெளியேற்ற அனுமதி கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே சமயம் புற்றுநோய்க்கு தேவையான மருந்துகளில் 64% முழுமையாக இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. இவை அனைத்தும் இஸ்ரேல் விதித்த கட்டுப்பாடுகளால் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. சிறுநீரக நோய்களால் பாதிக்கப்பட்டு டயாலிசிஸ் செய்ய வேண்டிய நோயாளிகளும் இதில் மிகவும் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. சரியான சிகிச்சை கிடைக்காததால் போர் தொடங்கியதிலிருந்து அவர்களில் பாதி பேர் உயிரிழந்துள்ளதாக காசா சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். நீண்ட கால நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களில் 62% பேர் தங்களுக்கு தேவையான மருந்துகளை முறையாக பெற முடியாத நிலையில் உள்ளனர். இதய நோய், நீரிழிவு, தைராய்டு உள்ளிட்ட நோய்களுக்கு தேவையான மருந்துகளில் பாதிக்கும் மேற்பட்டவை கிடைக்கவில்லை. இவை அனைத்தும் காசாவிற்கு வெளியே உள்ள களஞ்சியங்களில் குவிக்கப்பட்டுள்ள போதும் இஸ்ரேல் அனுமதி மறுப்பதால் அவை உள்ளே வர முடியாமல் தடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அதேபோல் MRI போன்ற முக்கிய மருத்துவ பரிசோதனை கருவிகளும் காசாவுக்குள் அனுமதிக்கப்படவில்லை. அத்தோடு காசாவில் உள்ள மருத்துவமனைகளுக்கு பெரும் ஆதரவளிக்கும் டாக்டர்ஸ் வித்தவுட் போர்டர்ஸ் போன்ற மனிதாபிமான அமைப்புகளுக்கும் செயல்பட தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த அமைப்புக்கு மட்டும் காசாவில் உள்ள மருத்துவ படுக்கைகளில், அதாவது மருத்துவமனைகளில் உள்ள கட்டில்களில் 20% வழங்கி வந்துள்ளதாக கூறப்படுகின்றது. அமெரிக்கா நடத்திய பேச்சுவார்த்தையின் மூலம் போர் நிறுத்தம் ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்ட போதிலும்
காசாவில் இஸ்ரேல் தாக்குதல்கள் தொடர்கின்றன. இதனால் பொதுமக்கள் மட்டுமல்ல, மருத்துவ ஊழியர்களும் உயிரிழந்து வருகின்றனர். நேற்று புதன்கிழமை நடத்தப்பட்ட தாக்குதலில் ரெட் கிரசன்ட் அமைப்பைச் சேர்ந்த பராமரிப்பு ஊழியர் ஹுசைன் அசீமி உயிர்களை காப்பாற்ற முயன்ற போது கொல்லப்பட்டார். தற்போது சுமார் 20,000 பலஸ்தீனிய நோயாளிகள் உயிர்காக்கும் சிகிச்சைக்காக காசாவை விட்டு வெளியே செல்ல வேண்டிய நிலையில் உள்ளனர். ஆனால் இந்த கட்டுப்பாடுகள் தொடர்ந்ததனால் காசாவில் சுகாதார அமைப்பிற்கு மீட்பு அல்ல, மரணமே எதிர்காலமாக இருக்கும் என்று பலர் எச்சரிக்கின்றனர். காசாவிலே நீடித்த நிலைத்த சமாதானத்திற்காகவும் அந்த மக்களினுடைய ஆரோக்கியமான வாழ்விற்காகவும் நாம் அல்லாஹ்விடம் அனுதினமும் துஆ செய்து கொள்வோம். அத்தோடு உலக அமைதிக்காகவும் அல்லாஹ்விடம் துஆ செய்ய மறந்துவிட வேண்டாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.